இந்த சங்கீதம் 112 அதிகாரத்தில் நீதிமானுக்கு தேவன் அளிக்கும் ஆசீர்வாதங்கள், செல்வம், அமைதி மற்றும் தலைமுறை வாக்குத்தத்தங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த வேதாகம வாசிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கட்டும். இந்த வீடியோவை அமைதியாக இறுதி வரை கவனமாக கேளுங்கள். இப்போது நாம் சங்கீதம் 112 ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இரங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். இந்த சங்கீதம் 112 வேதாகம வாசிப்பு உங்களை ஆசீர்வதித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.